Hi everyone, grade 6, chapter 1 knowing our numbers. Last year வந்து நீங்கள் நம்பர்ஸ் வந்து படிச்சிருக்கீங்க அப்படி தானே. 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணுறது, சப்ட்ராக்ட் பண்ணுறது, டிவைட் பண்ணுறது, மல்டிப்ளை எல்லாமே படிச்சிருக்கீங்க. கம்பேரிங் நம்பர்ஸ், பிஃபோர் நம்பர், ஆஃப்டர் நம்பர்லாம் லாஸ்ட் இயர் படித்ததை நம்ம கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கம்பேரிங் நம்பர்ஸ். கம்பேரிங் நம்பர்ஸ்னால் என்னது? கிரேட்டஸ்ட் நம்பர் கண்டுபிடிப்போம், இல்லை ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிப்போம், இல்லை ஈக்குவலாக இருக்கும். ரெண்டு நம்பர்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒன்று கிரேட்டராக இருக்கும், இல்லை ஸ்மாலராக இருக்கும், இல்லை ஈக்குவலாக இருக்கும். இப்படி தானே. நம்ம பேஜ் நம்பர் 2ல் உள்ள ட்ரை தீஸ் பார்க்கலாம். கேன் யூ இன்ஸ்டன்ட்லி ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் அண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர்ஸ் இன் ஈச் ரோ. கீழே வந்து 4 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சம்முக்கும் நம்ம வந்து என்னது கிரேட்டஸ்ட் நம்பரும் ஸ்மாலஸ்ட் நம்பரும் கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். இங்கே பாருங்கள், நீங்கள் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருவீங்க. ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், 382, 4972, 18, 59,785, 750. இதில் பார்த்தோன்னே எந்த நம்பர் வந்து கிரேட்டஸ்ட் நம்பரு உங்களுக்கே தெரியும். எது? கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். அதாவது 59,785 இப்படி தானே. ஒவ்வொரு நம்பரோட டிஜிட்ஸையும் செக் பண்ணுங்கள், அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் கிரேட்டஸ்ட் நம்பர் எதுன்னு. இங்கே பாருங்கள், 382, அப்போ இங்கே 3 டிஜிட்ஸ் இருக்குது. 4972, அப்போ 4 டிஜிட்ஸ் இருக்குது. 18, 2 டிஜிட்ஸ் இருக்குது. 59,785, இப்போ எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? 5 டிஜிட்ஸ் இருக்குது. 750, 3 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ எந்த நம்பருக்கு டிஜிட்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கோ அந்த நம்பர் தான் என்னது கிரேட்டஸ்ட் நம்பர். இப்படி தானே. அப்போ இங்கே எது நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இப்போதைக்கு. எது? 5 டிஜிட்ஸ். அப்படி தானே. இதுக்கு தான் 5 டிஜிட்ஸ் இருக்குது. 59,785. வெரி குட். நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர். ரொம்ப ஈஸி. ஸ்மாலஸ்ட் நம்பர் எது இதில்? 18. இப்படி தானே. ஏன்னா இது 2 டிஜிட்ஸாக இருக்குது. இப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 18. நீங்களும் ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படி தானே. எனக்கு தெரியும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு. ஏன்னா ரொம்ப சிம்பிள் தான். அப்படி தானே. நம்ம பார்த்தோன்னே தெரியுது டிஜிட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. அப்போது அது 18. டிஜிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. 59,785 அதான் கிரேட்டஸ்ட் நம்பர். அப்போ 18 வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர். 1,473, 89,423, 100, 5,310. இதில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? 4 டிஜிட். இதில் 5 டிஜிட்ஸ். இதில் 3 டிஜிட். இதில் 4 டிஜிட். இதில் 3 டிஜிட்ஸ். இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சம்முக்கு எது வந்து கிரேட்டஸ்ட் நம்பர், எது ஸ்மாலஸ்ட் நம்பர்னு ஃபஸ்ட்டு கமெண்ட் யார் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். எது? இந்த நம்பர் தான். அப்படி தானே. ஏன்னா இதான் என்னது 5 டிஜிட்ஸ் இருக்குது. 89,423. இல்லை ஸ்மாலஸ்ட் நம்பர் எது? ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து இங்கே 100 இருக்குது, 310 இருக்குது. 3 டிஜிட்ஸ்னு பார்த்தோன்னா 2 நம்பர் இருக்குது. அப்படி தானே. இப்போ 100 வந்து ஸ்மாலாக, 310 வந்து ஸ்மாலாக. ரெண்டுமே சேமாக 3 டிஜிட்ஸாக இருக்குது. ஆனால் அதில் எது ஸ்மால் நம்பர்னு பார்க்கணும். எது? 100 தான். அப்படி தானே. இங்கே 1 வருது, இங்கே 3 வருது. ஃபஸ்ட்டு டிஜிட்டை பாருங்கள், இங்கே 1, இங்கே 3. இப்போ விச் இஸ் ஸ்மால்? 1. இப்போ என்னது? 100. 100 தான் என்னது ஸ்மாலஸ்ட் நம்பர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். 1,834, 75,284, 111, 2,333, 450. இந்த சம்மில் எது வந்து கிரேட்டஸ்ட் நம்பர்? இங்கே 4 டிஜிட்ஸ், இங்கே 5 digits, 3 digits, 4 digits, 3 digits. Which is greater? 75,284. Smallest number இது. ரெண்டு நம்பர் வந்து 3 digits இருக்குது. 111, 450. என்ன சொன்னேன்? இந்த ஃபஸ்ட்டு டிஜிட்டை தான் பார்க்கணும். அதாவது 100th டிஜிட்டை பார்க்கணும். இங்கே 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இப்போ என்னது? 111. இதான் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர். நெக்ஸ்ட் சம். 2,853, 7,691, 9,999, 12,002, 124. இதில் 4 டிஜிட்ஸ், இதில் 4 டிஜிட்ஸ், இதில் 4 டிஜிட்ஸ், இதில் 5 டிஜிட்ஸ், இதில் 3 டிஜிட்ஸ். இப்போ பார்த்தோன்னே சொல்லிடலாம் எது கிரேட்டஸ்ட் நம்பர். 5 டிஜிட்ஸ் உள்ளது. அப்படி தானே. 12,002. ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் இஸ் ஸ்மாலர்? இங்கே 3 டிஜிட்ஸ் தான் இருக்குது. அப்போ இதான் இது ஸ்மாலர். 124. இந்த சம்மில் நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சோம். அப்படி தானே. ஏன்னா ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதாவது டிஜிட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒன்று 3 டிஜிட், இல்லை 4 டிஜிட், 5 டிஜிட். நமக்கு டிஜிட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஜிட் சேமாக இருந்தால் கூட நம்ம நம்பர்ஸ் வந்து எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது 100 பிளேஸு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த சம் வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் குயிக்காக செஞ்சிருவீங்க. நெக்ஸ்ட் ட்ரை திஸ் பார்க்கலாம். ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர்ஸ். அதில் ஏ சம் பாருங்கள். 4,536, 4,892, 4,370, 4,452. இல்லை கிரேட்டஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும், ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்த ட்ரை தீஸில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்படி தானே. அந்த டிஜிட்ஸ் வந்து
டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, 3 4 5 அந்த மாதிரி இருந்தது. அப்போ ரொம்ப சிம்பிளாக இருந்தது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு, ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இதில் பாருங்கள் எல்லாமே வந்து 4 டிஜிட்ஸ் தான் இருக்குது. இது 4 டிஜிட்ஸ், இது 4 டிஜிட்ஸ், இது 4 டிஜிட்ஸ், இது 4 டிஜிட்ஸ். ஓகேவா? நம்ம இந்த மாதிரி எழுதி செஞ்சால் கூட ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். நமக்கு பென்சில் வச்சு இந்த நம்பருக்கு மேலே எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு எழுதிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கிரேட்டஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த நம்பருக்கு 4 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ 4, இங்கே 4, நீ 4, நீ 4 எல்லாமே சேமாக தான் இருக்குது. நம்ம அதுக்கப்புறம் என்ன பார்க்கணுன்னா 4 டிஜிட்னா 1000 பிளேஸ், 1000 நம்பர்ஸ் அப்படி தானே. அப்போ 1000 பிளேஸ் பார்க்கணும். 1000 பிளேஸில் இங்கே 4 4 4 4 எல்லாமே சேமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 100s பிளேஸ் பார்க்கணும். அதாவது இங்கே 5, இங்கே 8, இங்கே 3, இங்கே 4. அப்போ எது கிரேட்டஸ்ட் இதில்? 5ஆ 8ஆ 3ஆ 4ஆ? 8 அப்படி தானே. இதான் நமக்கு ஆன்சர். இப்போ 4892 இதுதான் கிரேட்டர். நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸ்மாலஸ்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுவும் இதே மாதிரி தான், அப்படி தானே. ஃபஸ்ட்டு 1000s பிளேஸில் எல்லாமே 4 தான். அப்புறம் 100s பிளேஸ் பாருங்கள், இங்கே 5 8 3 4. இப்போ கம்பேர் பண்ணால் என்ன வருது? 3 தான் வந்து ஸ்மாலஸ்ட், அப்படி தானே. இப்போ என்னது? இந்த நம்பர் தான் என்னது? ஸ்மாலஸ்ட் நம்பர். அதாவது 4370. ஓகேவா? நெக்ஸ்ட் பி சம் பாருங்கள். 15,623, 15,073, 15,189, 15,800. எது கிரேட்டஸ்ட் நம்பர், எது ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், எத்தனை டிஜிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ 5, இங்கே 5, இங்கேயும் 5, இங்கே 5. எல்லா நம்பர்ஸுமே 5 டிஜிட்ஸ் இருக்குது. 5 டிஜிட்ஸ்னால் என்னது? இது 10,000 அப்படி தான். அதாவது 1s 10s 100s 1000 10,000. அப்போ என்னது? நமக்கு 10,000 பிளேஸ் வேல்யூ இருக்குது. ஃபஸ்ட்டு 10,000 பிளேஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இங்கே 1 தான் இருக்குது, இங்கே 1 1 1 எல்லாமே 1 தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1000 பிளேஸ் பார்க்கலாம். 5 5 5 5 அதுவும் சேமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 100s பிளேஸை பாருங்கள். இந்த 100s பிளேஸ் இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 6 0 1 8 இப்படி தானே. இதில் எது கிரேட்டஸ்ட் நம்பர்? 8. இப்போ என்னது? 15,800 தான் என்னது கிரேட்டஸ்ட் நம்பர். இது ஸ்மாலஸ்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதே மாதிரி தான். 10,000 பிளேஸு எல்லாத்துலேயுமே சேம், 1000 பிளேஸும் சேம். நெக்ஸ்ட்டு 100 பிளேஸ் பார்க்கலாம். இங்கே 6 0 1 8 எது ஸ்மாலஸ்ட்டு? 0, அப்படி தானே. அப்போ 15,073 தான் ஸ்மாலஸ்ட். நெக்ஸ்ட்டு சி சம். 25,286, 25,245, 25,270, 25,210. இதில் எது கிரேட்டஸ்ட் நம்பர்? ஃபஸ்ட்டு எத்தனை டிஜிட்ஸ் இருக்குதுன்னு பார்க்க சொல்லியிருக்கேன், அப்படி தானே. இப்போ ஃபஸ்ட்டு எத்தனை கவுண்ட் பண்ணுங்கள், எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு. இங்கே 1 2 3 4 5, இங்கேயும் 5, இங்கேயும் 5, இங்கேயும் 5. இப்போ எல்லா நம்பர்ஸுக்கும் என்னது டிஜிட்ஸ் வந்து 5 இருக்குது. ஓகேவா? இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள். 10,000 பிளேஸ் 5 டிஜிட்னால என்னது? 10,000 பிளேஸ் வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். என்னது? ஃபஸ்ட்டு 2 10,000 பிளேஸை கம்பேர் பண்ணுங்கள், எல்லாமே 2. 1000 பிளேஸை கம்பேர் பண்ணால் அதுவும் சேம். 100 பிளேஸை கம்பேர் பண்ணால் அதுவும் சேம். நெக்ஸ்ட்டு 10s டிஜிட்டை பாருங்கள். இங்கே பாருங்கள் 10s டிஜிட்டில் இங்கே 8 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 7 இருக்குது, இங்கே 1 இருக்குது. எது இதில் கிரேட்டர்? 8, அப்படி தான். அப்போ என்னது? இந்த நம்பர் தான் கிரேட்டர் நம்பர். இப்போது 25,286. ஸ்மாலஸ்ட் நம்பர் எது? அதே மாதிரி தான், சேம் தான். 10,000 பிளேஸும் சேமாக இருக்குது, 1000 பிளேஸும் சேமாக இருக்குது, 100 பிளேஸும் சேமாக இருக்குது. அப்போது கம்பேர் பண்ணுங்கள். இது 10s பிளேஸை 8 4 7 1. அப்போ என்னது? 1 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். 25,210 the smallest. 6,895, 23,787, 24,569, 24,659. ஓகேவா? இல்லை கிரேட்டஸ்ட் நம்பர் எதுன்னு கண்டுபிடிக்கணும், ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு டிஜிட்ஸ் எழுதிக்கலாம். இந்த நம்பரோட டிஜிட்ஸ் எத்தனை? 1 2 3 4. இப்போ 4 டிஜிட்ஸ். இந்த நம்பருக்கு 5 டிஜிட்ஸ், இந்த நம்பருக்கு 5 டிஜிட்ஸ், இந்த நம்பருக்கும் 5 டிஜிட்ஸ். ஓகேவா? இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இங்கே 1000 பிளேஸ் இருக்குது, இங்கே வந்து என்னது? 10,000. இது மூணுலேயும் 10,000 இருக்குது. இப்போ 10,000 தான் கிரேட்டர் தான். அப்போ இந்த 3 நம்பர்ஸ் தான் கம்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் 2 2 2. 10,000 பிளேஸில் 2 இருக்குது. 1000 பிளேஸ் பார்க்கலாம். 3 4 4. இப்போ இது ரெண்டும் சேமாக இருக்குது, அப்படி தானே. அப்போ இதுதான் கிரேட்டஸ்ட். இப்போ இந்த 2 நம்பரில் தான் ஒரு நம்பராக இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட்டு 100 பிளேஸ் பார்க்கலாம்.
இங்கே 5 இங்கே 6. அப்போ எது கிரேட்டர்? இப்போ இந்த நம்பர் 24,659 இதுதான் கிரேட்டஸ்ட். ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கலாம். ஸ்மாலஸ்ட் நம்பர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம். என்னது எல்லாமே இந்த 3 நம்பர்ஸும் வந்து என்னது 5 டிஜிட்ஸ் இருக்குது, இதில் 4 டிஜிட்ஸாக இருக்குது. அப்போ இது ஸ்மாலஸ்ட் நம்பரு 6895 தான் இது ஸ்மாலஸ்ட் நம்பர். இது நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க தேவையில்லை, ஏன்னா 4 டிஜிட்டில் வேறு நம்பரே இல்லை. 4 டிஜிட்டில் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, அதான் ஸ்மாலஸ்ட். மீதி எல்லாமே 5 டிஜிட். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். கம்பேர் 4875 அண்ட் 4889. ஆல்சோ கம்பேர் 4875 அண்ட் 4879. இந்த 2 சம்ஸும் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.